167. நான் மாஸ்டர் சர்வசக்திவான். 14.4.83. மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற ஸ்மிருதியில் இருப்பதால் பரஸ்திதி ஒரு சைடு சீன் ஆகிவிடும். பரஸ்திதி என உணர்வதால் பயப்படுகிறோம். சைடு சீன் என அறிவதால் எளிதாக கடந்து செல்ல முடியும். தடை அல்ல, அது நம்மை முன்னுக்கு அழைத்து செல்லும் சாதனம். பரீட்சை அடுத்த வகுப்பிற்கு அனுப்புவது போல் ஆகும். இந்த தடை, பரஸ்திதி, பரீட்சை அனைத்தும் நம்மை முன்னுக்கு கொண்டு செல்லவே வருகிறது. யோசிப்பதில் நேரம் செல்லக்கூடாது. யோசிப்பது எனில் நின்று விடுவது ஆகும். மாஸ்டர் சர்வசக்திவான் ஒருபோதும் நின்றுவிட மாட்டார். அவ்யக்தவாணி 18.3.85. சர்வசக்தி என்ற ஆஸ்தி குழந்தைகளுக்கு கிடைத்த அதிகாரம். எந்த சமயம், எந்த ரூபத்தில், எந்த சக்தியை பயன்படுத்த விரும்பினாலும் அப்படி பயன்படுத்த முடிய வேண்டும். மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற ஸ்மிருதி சக்திகளை வெளிப்படுத்துகிறது. தேவையான போது இந்த ஸ்மிருதி மூலம் காரியத்தில் ஈடுபடுத்துங்கள். அவ்யக்தவாணி 14.12.87. பாபா சர்வசக்தி என்ற கஜானாவை ஆஸ்தியாக தந்துள்ளார். தனது கஜானாவை நம் கூட வைக்கிறோம். எது நமது பொருளோ அதன் நினைவு தானாக வரும். மற்ற எல்லா பொருளும் அழியக்கூடியது. இந்த ஆஸ்தி சக்திகள் அழியாதது. இந்த ஆஸ்தி கொடுக்க கொடுக்க அதிகரிக்கக்கூடியது. சதா காலத்திற்கு ஆஸ்திக்கு அதிகாரி ஆகிவிட்டோம். இந்த குசி இருக்கட்டும். அவ்யக்தவாணி 24.9.92. அஷ்டசக்திகளை பெற்ற மாஸ்டர் சர்வசக்திவான் நாம். சக்தியின் பெயரை கேட்டதும், சக்திகளை பூஜை செய்வதை பார்த்ததும் சர்வசக்தியின் நினைவு வருகிறதா? ஜட சிலையில் எவ்வளவு அற்புதம் நிறைந்து இருக்கிறது! சைத்தன்யம் நினைவாகத்தான் ஜட சிலை இருக்கிறது. சைத்தன்யத்தில் நாம் எவ்வளவு சிரேஷ்டமாக இருக்கிறோம்! நமது நினைவு சின்னம் இது என குசி ஏற்படுகிறதா? பாபா சக்திகளை கொடுக்கிறார். ஆனால் நான் சக்திகளை எடுத்துக்கொண்டேனா? அந்த சக்தி சமயத்தில் பயன்படவில்லை எனில் அது இருப்பதும் இல்லாததும் ஒன்றுதான். சக்திகள் நடைமுறையில் வரும்போதே நம்மை மாஸ்டர் சர்வசக்திவான் என கூற முடியும். எந்த சக்தி நம்மிடம் இல்லையோ அதில்தான் பேப்பர் வரும். ஆகவே ஒரு சக்தி கூட நம்மிடம் குறைவாக இருக்கக்கூடாது. முழு பாஸ் ஆவது எனில் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆவதாகும். அவ்யக்தவாணி 18.11.93. சக்திகளுக்கு கட்டளையிட்டதும் ஆஜர் ஆக வேண்டும். எந்த சமயம் எந்த சக்தி அவசியமோ அந்த சக்தி காரியத்தில் வருகிறதா? ஒரு வினாடி தாமதமாக வந்தாலும் தோல்வி அடைய நேரிடும். நாம் மாஸ்டர் சர்வசக்திவான். இந்த சுய மரியாதையை ஸ்மிருதியில் எப்போதும் வைக்க வேண்டும். இந்த ஸ்வமானம் என்ற இருக்கையில்
நிலைத்து விடுங்கள். இருக்கைக்கு ஏற்ப லட்சணம் இருக்கும். இருக்கையில் இல்லாவிட்டால் சக்திகளும் நமது கட்டளையை ஏற்காது. இருக்கையில் இருப்பவர் அப்செட் ஆவதில்லை. சதா வெற்றியாளராக இருங்கள். 168 பாப்தாதாவுடன் இருக்கும் சதா வெற்றி ஆத்மா நான். அவ்யக்தவாணி 19/3/82. யார் பாபாவுடன் இருக்கிறாரோ அவர் எப்போதும் வெற்றி பெறுவார். யுத்தம் செய்து வெற்றி எனில் பாபாவுடன் இல்லை என்றே அர்த்தம். மாயா வருவது பெரிய விஷயம் அல்ல. ஆனால் அது தனது ரூபத்தை காட்டக்கூடாது. மாயாவை விருந்தினர் ஆக்கிவிட்டால் உதாசீனம் வந்துவிடும். முன்னேற முடியவில்லை எனில் மாயாவின் பிரபாவம் இருக்கிறது என அறியலாம். தனது வேகம் மற்றும் நிலையின் உன்னதி எதுவரை உள்ளது என சோதியுங்கள். நான் கல்ப கல்பம் வெற்றி ஆத்துமா. எண் 169. அவ்யக்தவாணி 6/1/86. அநேக முறை வெற்றி பெற்றவர் எனில் ஒவ்வொரு விஷயம் சகஜமாகவும் லேசானதும் அனுபவம் ஆகும். கல்ப கல்பம் வெற்றி பெறாதவர்க்கு சிறிய காரியமும் சிரமமாக இருக்கும். கல்ப கல்ப வெற்றி பெற்றவருக்கு இக்காரியம் ஆகுமா ஆகாதா என்ற கேள்வியே வராது. காரியம் செய்யும் முன்பே அதில் வெற்றி இருப்பது உறுதி ஆகிவிடும். எந்த விஷயமும் புதிது என அனுபவம் ஆகாது. அவ்யக்தவாணி 26/1/88. அநேக முறை வெற்றியடைந்த பாகத்தை நடித்துள்ளோம். இப்போதும் நடிக்கிறோம். வெற்றி ஆத்மா மற்றவரையும் வெற்றி அடைய வைப்பார். அநேக முறை செய்தது சகஜமானது, சிரமம் இருக்காது. அநேக முறை வெற்றி ஆத்மா இந்த ஸ்மிருதி மூலம் பரஸ்திதியை கடந்து செல்லுங்கள். சதா வெற்றியின் குசி மூலம் அதிகாரம் மூலம் முன்னேறி செல்லுங்கள். செல்ல வையுங்கள். அலௌகிக ஜென்மம் சுகம் தரக்கூடியது. லௌகீகத்தை அலௌகீகமாக மாற்றுங்கள். துக்க உலகிலிருந்து சுக உலகிற்கு வந்துவிட்டோம். முதல் நம்பர் அலௌகீக பிராமண பரிவாரம் தேவதை. இரண்டாம் நம்பர் அலௌகிக்க வாழ்வு பிரியமானது. அவ்யக்தவாணி 30/11/92. மாயாவின் வேலை விளையாடுவது. நமது வேலை விளையாட்டை பார்ப்பது. விளையாட்டை பார்த்து பயந்துவிட்டால் மாயா அடித்துவிடும். எது நடந்தாலும் பயப்படக்கூடாது. சம்பூர்ண நிச்சய புத்தி எனில் வெற்றி இருக்கவே இருக்கிறது என அறிவது. பாண்டவ சேனைக்கு வெற்றி இல்லை எனில் யாருக்கு வெற்றி இருக்க முடியும்? பாண்டவர் வெற்றி உறுதி செய்யப்பட்டது. எவ்விஷயத்தையும் சிறிதை பெரிதாக்குவது, பெரியதை சிறிதாக்குவது அவரவர் கையில் இருக்கிறது. மாயா எவ்வளவு பெரிய ரூபம் எடுத்து வரட்டும், அதைவிட பெரிய ரூபம் நாம் எடுத்து விடும்போது மாயா சிறியதாகிவிடும். எவ்வளவு பெரிய பரஸ்திதி வரும்போது நாம் நமது உயர்ந்த சுயஸ்திதியில் இருந்துவிட்டால் பரஸ்திதி சிறியதாக ஆகிவிடும். அதன் மீது வெற்றி கொள்வது சகஜம் ஆகிவிடும். அநேக முறை வெற்றி பெற்று இருப்பதால் எதுவும் புதிது அல்ல. ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி. சுயமரியாதை எண் 170. நான் அநேக முறை வெற்றி ஆத்மா. அவ்யக்த வாணி, தேதி 27/11/87. சகஜ விஷயம் சதா காலம் செய்ய முடியும். சிரமமானது சதா காலம் செய்ய முடியாது. அநேக முறை செய்த ஒன்று சகஜமாக இருக்கும். புதிய காரியம் செய்வது முதலில் சிரமம், பின்னர் சகஜமாக இருக்கும். நீங்கள் அநேக முறை வெற்றி பெற்றவர்கள். ஆகவே எல்லா காரியமும் அநேக முறை செய்திருப்பதால் வெற்றி இருக்கவே இருக்கிறது. இக்காரியம் ஆகுமா ஆகாதா என்ற கேள்வியே வராது. நிச்சயத்தின் அறிகுறி நசா, நசாவின் அறிகுறி குசி. யாருக்கு நசா இருக்கிறதோ அவர் சதா குசியில் இருப்பார். வெற்றி பெறுவது எனில் சதா குசியில் திளைப்பது ஆகும். அனைவருக்கும் குசியை வழங்கிக் கொண்டே இருங்கள்.